எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. சரி, இப்போ அதிமுக நடந்துருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்துட்டே இருப்பீங்க. சிவி சண்முகம் உறுதியாக நிற்கிறார் ஒரு பக்கம். எஸ்பி வேலுமணி அவர் எடுத்த நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்கி மீண்டும் எடப்பாடியிடம் போய் தஞ்சம் அடைந்து விட்டார். இப்போ சிவிஎஸ் அவர்களுடைய நிலைப்பாடு நீங்க எப்படி பாக்குறீங்க, நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அதிமுகவினுடைய தொண்டர்களுக்கு ரெண்டு விஷயம்தான். ஒன்று எம்ஜிஆர் ஜெயலலிதா, ரெண்டாவது ரெட்டை இலை. இந்த ரெட்டை இலை அந்த கொடி இருக்கு இல்லையா, அதை மீறி அது உங்களால் ஜீரணம் பண்ணவே முடியாது. அதை விட்டுட்டு போக மாட்டாங்க. இந்த மனப்பான்மை இருக்கிறத சிவி சண்முகம் தெரிஞ்சிட்ருக்காரு. இன்று வரையில் அதிமுகவில் ஒரு இளம் தலைவர் இல்லை. எடப்பாடி பழனிசாமி செய்த தவறு என்னென்ன, அவர் இந்த மாதிரி விஷனோடு பார்க்கல, கட்சியை ஒரு தொலைநோக்கு பார்வையோடு பார்க்காம விட்டுட்டாரோ. தேமுதிக கட்சியை விஜயகாந்த் தொடங்கிய போது மிகப்பெரிய இளைஞர் கூட்டம் விஜயகாந்த் பக்கம் அந்த சூழல் வந்தபோது ஜெயலலிதா அம்மையார் என்ன பண்ணாங்க, இளம் பாசறை, இளம்பெண்கள் பாசறை அதெல்லாம் உருவாக்கி ட்ரைனிங் கொடுத்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் உருவாக்கினாங்க. அவங்கெல்லாம் எங்கே போனாங்க? இளைஞர் பாசறை என்கிற அமைப்பு என்ன ஆச்சு? இன்னும் தவைக்காக்கு ஒரு நேஷனல் ஃபேஸ் கிடையாது. இல்லை, விஜய் மட்டும்தான் இருக்கார். அவரே எல்லாத்தையும் கவனிச்சு முடியாது. ஸோ அந்த பகுதிக்கு போயிடலாம். இது மாதிரியான எண்ணங்கள் அவருக்கு இருக்குமோ என்று நான் கருதுகிறேன். ஆனால் எடுக்கும் முடிவில் யோசித்து எடுப்பார். நிச்சயமாக அவர் அதிமுகவோடு பயணிப்பது தெரியவில்லை. வாரிசு அரசியல் இல்லாத கட்சியே கிடையாது. அது ஒரு பெரிய இஷ்யூ நான் எடுத்துக்க மாட்டேன். ஆனால் அந்த வாரிசுகளில் யார் உட்படியாக அரசியல் பண்ணக்கூடியவர்கள் பார்க்கணும் இல்லையா? கலைஞர் கருணாநிதியினுடைய வாரிசுகளில் ஸ்டாலின் மட்டும்தான் மிஞ்சி இருக்காரு. தாவேகாவுடைய அமைச்சர், தொழில் அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த வீடியோவில் அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத தாண்டி இந்த வீடியோ போட்டாங்க, அவங்களுடைய உடல் மொழி, அவங்களுடைய பேச்சு, இதே விமர்சனத்துக்கும் கேலிக்கும் உள்ளானது. ஒரு அமைச்சர் இந்த மாதிரி பேசி போடுறது அந்த வீடியோ நீங்களும் பார்த்துருப்பீங்க. உங்களுடைய டேக்? சில 1000 கோடிகளுக்காக, சில லட்சம் கோடிகளுக்காக நீங்கள் வெளிநாட்டுக்காக போய் ஒரு பெரிய குழுவாக சேர்ந்து போய் மக்கள் பணத்தை செலவு பண்ணீங்களே, தேவையில்லை. வெறும் ஒரு ரீல்ஸு, செலவு கூட கிடையாது. வீடியோவில் எடுத்து அனுப்பிச்சா போகிறோம், இத்தனை கோடி வருது, இவ்வளோ லட்சம் வருது, உட்காந்த இடத்துலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குகிறோம். அந்த விஷயத்தில் அமைச்சர் கீர்த்தனா அவர்களுடைய காணொலியை நான் பாராட்டுகிறேன். ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பாக்கி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். வினோத் சார், இப்போ அதிமுக நடந்துருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்துட்டே இருப்பீங்க. சிவி சண்முகம் உறுதியாக நிற்கிறார் ஒரு பக்கம். எஸ்பி வேலுமணி அவர் எடுத்த நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்கி மீண்டும் எடப்பாடியிடம் போய் தஞ்சம் அடைந்து விட்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போது சிவிஎஸ் அவர்களுடைய நிலைப்பாடு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? சிவி சண்முகம் பெரும்பாலும் விஷயம் தெரிஞ்சவர், படித்தவர், கலை நிலவரம் தெரியும், அவருக்கு எல்லா சாதுரியமும் தெரியும். அதனால் அவர் கட்சியிலேருந்து விலகு பற்றி ஒரு டைலமாவில் இருக்கார். இரட்டை மனநிலை. உடனடியாக தாவேக்கா சேரலாமா அப்படிங்கிற இதில் விஷயத்தில் யதார்த்தமான முடிவு எடுப்பார். ஆனால் இவர் உடனடியாக சொல்கிற மாதிரி இன்றைக்கி விலகிட்டு நாளைக்கே போய் சேருவாரான்னு தெரியல. அதை பற்றி தெரியல. ஏதோ ஒரு டைலமா இருக்கார். விரைவில் அவர் முடிவு எடுப்பார். ஆனால் விஜயபாஸ்கர் தொகுதி மக்கள் கிட்டெல்லாம் கேட்டு இது பண்ணுறேன்னார். அப்படி இருக்கும்போது கட்சி தொண்டர்கள், அதிமுகவினுடைய தொண்டர்களுக்கு ரெண்டு விஷயந்தான். ஒன்று எம்ஜிஆர் ஜெயலலிதா, ரெண்டாவது ரெட்டை இலை. இந்த ரெட்டை இலை அந்த கொடி இருக்கு இல்லையா, அதை மீறி அது உங்களால் ஜீரணம் பண்ணவே முடியாது. அதை விட்டுட்டு போக மாட்டாங்க. இந்த மனப்பான்மை இருக்கிறத சிவி சண்முகம் தெரிஞ்சிட்ருக்காரு. அதனால் விஜயபாஸ்கர் கட்சி தொண்டர்களோட முடிவுக்கு மாறா எடுப்பாரா தெரியல. எடுத்தால் அதுக்கு என்ன விளைவு வரும்னு தெரியும் அவருக்கு. அது ஒரு பக்கம். விஜயபாஸ்கர், இப்போ டாக்டர் விஜயபாஸ்கர் பொறுத்தவரை ஓய்வு எடுப்பாரான்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அவர் ஓய்வு எடுக்க மாட்டாங்க. இந்த சின்ன வயசில் அவர் எடுக்க வாய்ப்பில்லை. செங்கோட்டையனே 75 வயசில் மந்திரி பதவிக்கு போனார் இல்லையா, எடுத்துக்கிட்டார் இல்லையா. அந்த மாதிரி சிவி சண்முகத்தை பொறுத்தவரை ஒரு டைலமா இருக்குது. நான் அவரோட தொடர்பு கொள்ள முயன்றேன். அவரை தொடர்பு கொள்ள முடியலை. அவர் என்ன மனநிலையில் இருக்கிறார் என்பது தெரியல. ஆனால் என்னை பொறுத்தவரையில் அவர் அவசரப்பட்டு எதையும் செய்ய மாட்டார். ஏதேனும் ஒரு
காரண காரியத்தோட செய்வார். இல்லை கட்சியிலேருந்தும் ஆட்சியில் எல்லாத்தையும் அப்படியே ஒதுங்கிட்டு எந்த முடிவும் எடுக்காமல் அப்படியே இருந்துட்டு கட்சியினோட கூட்டங்கள் ஏதாவது இருந்தால் கண்டுக்காமல் இருந்துக்கிட்டு எம்எல்ஏ சட்டப்பேரவை உறுப்பினர் அப்பப்போ வந்து எட்டி பார்த்துட்டு 6 மாதத்துக்கு ஒரு கைது பண்ண இந்த மாதிரி இருந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கலாம் தாவேக்காவினுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு அப்படி தான் இருப்பாரோ அப்படிங்கிற நான் யூகிக்கிறேன். அவரோட செயல்பாடு. இன்னொரு பொதுப்படியான நிலைப்பாட்டிலேருந்து வரக்கூடிய விமர்சனம் என்னவா இருக்குன்னா, உண்மையிலேயே எடப்பாடி அவர்களுடைய அந்த ஈகோ அப்படி இல்லைன்னா எடப்பாடி அவர்களுடைய அந்த தனிப்பட்ட முடிவுகள் அப்படிங்கிறது அதிமுகவை அழிக்கிறதா? நிச்சயமாக அது பெருமளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்து. எடப்பாடி பழனிசாமிக்கு திறமை, தகுதி, உழைப்பு இதெல்லாம் எந்த குறையும் சொல்ல முடியாது. நிச்சயமாக தேர்தல் சமயத்தில் பரப்புரை செய்ததில் நம்பர் 1 ஈவன் ஸ்டாலின் கூட கிடையாது, உதயநிதி கூட கிடையாது. நம்பர் 1 எடப்பாடி பழனிசாமி. மக்கள் செல்வாக்கு மிக்கவராக இருக்கார், எல்லா ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு. ஆனால் மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, ஜெயலலிதா, எம்ஜிஆர், கருணாநிதி போன்ற ஒரு வசீகரமான தலைமை இல்லை. அது தனக்கு இல்லை என்பதை அவர் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். ஏதாவது ஒரு அதாவது அரசியல் உலகத்தில் மட்டும் இல்லாமல் வேறொரு துறையிலையும் பிரபலமடைந்தவர்கள் தான் இவங்கள்லாம். அந்த மாதிரி இல்லாத போது ஆட்சிக்கு கட்சிக்கு தலைமையை எடுத்துட்டோம். இனிமேல் அவர் வளர்த்துக்கணுமானா அது அவர் செஞ்சாரான்னா அது இல்லை. மற்றவர்கள் கருத்துக்களை கவனிக்க இதுதான் பரவலாக எல்லா அதிமுக ரெண்டாம் நிலை தலைவர்கள் சொல்கிற கருத்துனா நம்ம சொன்ன யோசனை காதில் போட்டுக்கிறதில்ல. அது ஒன்று. ரெண்டாவது நான் என்ன நினைக்கிறேன்னு சொல்லிடுறேன். கொடநாடு சம்பவத்துக்கு பிறகு அவருடைய அணுகுமுறை மாறிருக்கு. தன்னை தப்பித்து அந்த கொடநாடு வழக்கு எனக்கு முழுக்க நான் போக விரும்பல. பல்வேறு விஷயங்கள் விசாரணையில் இருக்க, நமக்கு எதுவும் தெரியாது. யூகத்தின் அடிப்படையிலும் கேள்விப்பட்ட செலவுகளின் அடிப்படையிலும் சொல்கிற கருத்து என்பதனால் தன் தொடர்பான விஷயங்களை மட்டும் காப்பாற்றிக்கிட்டாரு. மற்றவர்கள் அதில் இன்வால்வ் ஆகிறான், அதில் அதை செய்யலை என்ற ஒரு கருத்து உண்டு. என்னன்னு கேட்காதீங்க, அதை பிரித்து சமயம் வரும்போது விவரிக்கிறேன். அது ஒன்று. இது மாதிரி பல சந்தர்ப்பங்களில் தன்னை மட்டும் முன்னிலைப்படுத்துகிறார். மத்தியில் பிரதமரையோ மற்றவர்களையோ சந்திக்கிற தனிப்பட்ட முறையில் சந்திக்கும் போது கட்சியினுடைய 2ஆம் நிலை 3ஆம் நிலை தலைவர்கள் இருக்கிறதில்ல. தானும் தன்னுடைய மகன் மிதுன் மட்டும்தான் அங்கே இருக்காங்க. மிதுன் மொழிபெயர்ப்புக்காக இருக்கான்னு சொல்கிறாங்க, தெரியல நமக்கு. கலைஞர் கருணாநிதி அவர்கள் கூடவே முரசொலி மாறன் கூப்பிடுவார். ஏன்னா அவர் முரசொலி மாறன் சொல்வதில் அழைத்து செல்வதில் ஒரு லாஜிக் இருக்குது. டெல்லி கான்டாக்ட் உண்டு. ரெண்டாவது ஒரு நேஷ்னல் ஃபேஸாக அவர் முரசொலி மாறன் அந்த காலத்துலேருந்து இருந்திருக்கார். மூன்றாவது அவர் எப்போவுமே டெல்லி வாசி ஆகியனால அவங்களுக்கு சௌகரியமாக இருந்தது. ஆங்கிலம் தெரியும், மொழிபெயர்ப்புக்கு பயனுள்ளது. இந்த 3 காரணங்கள் நியாயமாக காரணம். ஆனால் இவர் அழைத்து போகும்போது சி.வி. சண்முகம், தம்பிதுரை அவர்களை அழைத்து செல்கிறார். சில சமயங்கள் அழைத்து செல்லாத சந்தர்ப்பங்களும் உண்டு. சி.வி. சண்முகம், தம்பிதுரை, தளவாய் சுந்தரம் போன்றவர்களை அல்லாமல் வேறு சிலரை அழைத்து சென்ற சம்பவங்கள் உண்டு. தன்னுடைய மகனை மட்டும் அழைத்து போயிருக்கார். இதெல்லாம் ஊடக செய்திகள். அதுக்கெல்லாம் என்ன விளக்கம்னு அவன் அதிமுக நண்பர்கள் கேட்டிருப்பாங்க. எல்லாருக்குமே அதிமுக நிலை பெற்று வாழ வேண்டும், சக்தி உள்ள ஒரு இயக்கமாக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படை ஆசை தலைவர்களுக்கெல்லாம் உண்டு. யார் மேலேயும் எனக்கு குறை சொல்ல முடியாது, தொண்டர்கள் மீதும் உண்டு. ஆக இந்த இயக்கத்தை வழிநடத்தி செல்கிற ஒரு நல்ல தலைமை வேணும். இப்போ இருக்கிறதுல இவர் தான் அப்படின்னு இருக்கான். இப்போ இருக்கிறதுல இவர் தான்லாம் நாளைக்கு ஒரு தலைவர் வேண்டும், இளைய தலைவரை அடுத்த தளத்துக்கு எடுத்து போகணும் வெகு விரைவில். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன தான் சொன்னாலும் 72 வயசு ஆச்சு. மிஞ்சி போனால் ஒரு 10 இயர்ஸ் ஒரு ஆக்டிவாக இருக்கணும். ரொம்ப ஆக்டிவாக இருந்தாலும் 82 வயசு. ஆனால் மற்ற கட்சிகளை பாருங்களேன், தாவேகா விஜய் யங், அமைச்சர்களும் யங். இவரை தவிர ஸ்பீக்கர் விட்டுருங்க, செங்கோட்டையன் தவிர. திமுக நடத்துங்க, இனிமேல் அடுத்தது உதயநிதி ஸ்டாலின் தான். பாஜகவில் கூட இப்போ மறுபடியும் பேச்சு அடிபடுது. அண்ணாமலை ஏதோ அங்கே ஒரு யங் லீடர் இருக்கார், வெயிட்டிங்கில் இருக்காருன்னு வச்சுங்களேன். காத்திருப்பவர் பட்டியலில் ஒரு பாஜகவில் உண்டு, மற்ற கட்சிகளை கூட உண்டு. ஏன் காங்கிரஸில் சசிகாந்த் செந்தில் இருக்கார். போன்ற எல்லா கட்சிகள்லையுமே ஒரு யங் லீடர்ஷிப்க்கு அதிமுகவில் இன்று வரை இல்லை. இன்று வரையில் அதிமுகவில் ஒரு இளம் தலைவர் இல்லை.
எம்ஜிஆருக்கு பிறகு மறைந்த பிறகு 42 வயதான ஜெயலலிதா அம்மையார் கட்சியினோட தலைமையை பொறுப்பேற்றார். அவர் முதலமைச்சராகும்போது 43 44 அந்த கலைஞர் கருணாநிதி திராவிட முன்னேற்ற கழக தலைவராகவும் கட்சியின் ஆட்சியின் பொறுப்பாகின்ற போது அவருக்கு 45 வயசு தான். ஸோ யங் லீடர்ஷிப் தேவை என்கிற சூழல் அதிமுக இருக்கு. நான் என்ன சொல்லுகிறேன், அதிமுக பல காலம் இருந்து முதலமைச்சராக 4 ஆண்டுகள் இருந்து 10 ஆண்டுகளுக்கு மேல் கட்சியினுடைய தலைமை பொறுப்பேற்று கட்சியின் நல்ல முறையில் வழி நடத்திருக்காரு. அவர்கிட்ட எந்த குறையெல்லாம் சொல்ல முடியாது. எடப்பாடி பழனிசாமி இந்த சூழலை யங் லீடர்ஷிப் தேவை. நான் என்ன நினைக்கிறேன்னா சிவி சண்முகம், என்னுடைய கருத்து அது, சிவி சண்முகம் போன்றவர்களுக்கு அந்த எண்ணமும் இருக்குது. ஒரே எடப்பாடி பழனிசாமி தலைமை பார்த்துட்டோம், முடியல, அவரால் முடியல. கட்சிக்கு ஒரு நல்ல யங் லீடர்ஷிப் இருக்குது. ஆற்றல் மிக்க தலைவர் எடப்பாடி பழனிசாமி, ஆனால் ஆற்றலோடு இளமை உள்ளவர்கள் தேவை. அந்த எண்ணத்தில் தான் சிவி சண்முகம் போன்றவர்கள் இயங்குகிறாள், எண்ணத்தை வைத்திருக்கிறாள் என்று தோன்றுவது எனக்கு தோன்றுகிறது. அதனால் உடனடியாக இன்னும் அவர் உடனடியாக எந்த முடிவும் எடுக்க மாட்டார் சிவி சண்முகம். எடுத்தால் ஏற்கனவே ராஜ்யசபா பதவி போச்சார் அவருக்கு, அதனால் ரிசைன் பண்ணிட்டார், மீண்டும் அதை பெற முடியாது. ஆகையினால் அது ஏற்பாருன்னு தெரியல. ஒருவேளை அப்படி இருந்தால் அதற்கான நிபந்தனைகள்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு, இவர் முன்வைக்கிற இந்த நிபந்தனைகளை தாவேகா ஏற்றுக்கொண்டால், தாவேகாவோ எந்த கட்சியோ நிச்சயமாக இப்போது பலமுறுத்திய கட்சியாக தாவேகா வந்துருச்சு, ஏற்றுக்கொள்ளுகிற பட்சத்தில் மீண்டும் ராஜ்யசபா பதவி தந்தால் நான் சேருகிறேன். அதுக்கான அஷூரன்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் மறுபடியும் சேர்றேன், அசம்பிளிக்கு நான் வரல என்று சொல்லக்கூடும். ஏன்னா அதில் என்னென்னா, அசம்பிளிக்கு வந்தால் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி சந்திக்க வேண்டி வரும் அந்த இது. ரெண்டாவது, அந்த மந்திரி சபையா மந்திரி பதவியா அதுனா நாளைக்கு ஏதோ இப்போ மந்திரி பதவி கம்ப்ளீட்டாக சீல் ஆகிடுச்சு, ஒருத்தரை ட்ராப் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வேறு போட்டால் கூட சிக்கல்கள் எழும். இதுக்கு தான் போகிறார் அப்படின்ற எண்ணம் இமேஜ் வரும். இது மாதிரி மாநில நிலைகளில் ஒதுக்கிட்டு நேஷ்னல் லெவலில் போயிட்டால் தாவேக்காவுடைய நேஷ்னல் ஃபேஸாக தெரியும். நாம் இன்னும் தாவேக்காவுக்கு ஒரு நேஷ்னல் ஃபேஸ் கிடையாது, இல்லை, விஜய் மட்டும்தான் இருக்கார், அவரே எல்லாத்தையும் கவனிச்சிக்க முடியாது. ஸோ அந்த பகுதிக்கு போயிடலாம். இது மாதிரியான எண்ணங்கள் அவருக்கு இருக்குமோ என்று நான் கருதுகிறேன். அவரிடம் இந்த தகவலை பெறவில்லை, அல்லது அவரை சார்ந்தவர்களிடம் இந்த தகவலை பெறவில்லை. ஆனால் எடுக்கும் முடிவில் யோசித்து எடுப்பார், எடுக்கிற முடிவை உறுதியாக எடுப்பார். நிச்சயமாக அவர் அதிமுகவோடு பயணிப்பது தெரியவில்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ இதே பிடிவாதத்தோடு அப்படியே தொடர்ந்தார் அப்படின்னா அது உண்மையிலே அதிமுகவை என்ன செய்யும்? பலவீனப்படுத்தும். ஏற்கனவே பலவீனம் ஆயிடுச்சு, அடுத்த கட்டம் நிச்சயமாக அது கட்சிக்கு நல்லதல்ல. கட்சியினோட தலைமை தொண்டர்கள் நிச்சயமாக இவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பலம், தொண்டர்கள் யாரும் போக மாட்டாங்க, தொண்டர்கள் விசுவாசமாக தான் இருக்காங்க. எம்ஜிஆர்ங்கிற அந்த மாதிரி எம்ஜிஆர் இல்லை, எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஆள் வருவாரான்னு தெரியாது, ஜெயலலிதா மாதிரி ஒரு ஆள் வருவாரா தெரியாது. ஆனால் அடுத்த தலைமுறை யார் என்று தேடி பார்க்கணும், அது செய்ய. ஆதவர்ஜுனா பேசும்போது சொல்கிறார் 90% அதிமுகவினர் தாவேகாக்கு வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள், அதே மாதிரி தாவேகா தான் உண்மையான அதிமுக அப்படிங்கிறார். இதில் என்ன கவனிக்கணும்னா 90% வரப்போகிறாங்கன்னு அவர் கருதுறாரு, அது சரியா இல்லையா தெரியாது, அந்த டிபேட் போல. ஏன் வர்றாங்கன்னு நிச்சயமாக இளம் தலைமை அப்படிங்கிற பார்வை. ஆக அந்த அடிப்படை தான் தாவேகாக்கு பலம். ஸோ அந்த பக்கம் வந்தால் ஒரு ஃப்ரெஷ் அரசியலை பார்க்க முடியும். ஆம் ஆத்மி போல் மற்ற கட்சிகள் தருவோம், பிற காலப்போக்கில் அதுவும் ஓல்டாகிடும், அது வேறு விஷயம். ஆனால் இப்போதைக்கு ஒரு யங் எனர்ஜெட்டிக்கு ஒரு கவர்மெண்ட் தேவை அப்படி என்ற எண்ணத்தில் அந்த மாதிரி தாவேகா மீதான ஈர்ப்பு அவர்களுக்கு இருக்குமே தவிர, அதை அதிமுக உருவாக்கி பயிற்சி கொடுத்து நல்ல முன்னுக்கு கொண்டுதுன்னா சவாலாக அமையும். நாளைக்கு வலிமையான எதிர்கட்சியாக கூட அதிமுக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் பொறுத்திருது. அதை எல்லாம் எடப்பாடி அதை செய்கிறாரா? ஆனால் அதிமுகவில் இளம் தலைவர்கள் அப்படி யாருமே பெருசாக இல்லை. அதை ஏன் செய்ய மாட்டாங்க? ஜெயலலிதா அம்மையார் தேமுதிக கட்சியை விஜயகாந்த் தொடங்கிய போது இளைஞர்கள்லாம் அந்த பக்கம் போனாங்க. எனக்கு தெரிஞ்சு பல ஐடி கம்பெனி சேர்ந்து நடத்தினவர்கள், அதில் ஈடுபட்டவர்கள், அவங்களெலாம் தேமுதிகக்கு மாறினாங்க. அந்த கட்சிக்கு போய்
ஏதாவது சேர்ந்து ஒரு பொறுப்புகளை வாங்கினாங்கல்ல உண்டு. இது 2006 நினைக்கிறேன். அந்த டைமில் மிகப்பெரிய இளைஞர் கூட்டம் விஜயகாந்த் பக்கம் வந்தது. அந்த சூழல் வந்தபோது ஜெயலலிதா அம்மையார் என்ன பண்ணாங்க, இளம் பாசறை, இளம்பெண்கள் பாசறை அதெல்லாம் உருவாக்கினாங்க. இளைஞர் பாசறை உருவாக்கி ட்ரைனிங் கொடுத்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் உருவாக்கினாங்க. அவங்களாம் எங்கே போனாங்க? சப்போஸ் 2006 அவங்க வந்தாங்கன்னா இப்போ 20 வருஷம், சரி 25 வயசு பையனா, இப்போ 45 வயசு இருந்தாலும் இளைஞர். அரசியலை பொறுத்தவரை 45 வயது. அவரெல்லாம் எங்கே போனாங்க? அங்கேருந்து பிக்கப் பண்ணாமல் இளைஞர் பாசறை என்கிற அமைப்பு என்ன ஆச்சு? அதிமுகலையே இதில் மாதிரி பார்வை இல்லை. சரி, நான் என்ன சொல்கிறேன், வாரிசு அரசியல்னால் விட்டுருங்க. வாரிசு அரசியல் இல்லாத கட்சியே கிடையாது. தெற்காசிய, நான் பல முறை சொல்கிறேன், வாரிசு அரசியல் என்பது தெற்காசிய நாடுகள் எல்லாவற்றிலும் இருக்கிறது. அதனால் அது தமிழகத்துக்கு புதுசு இல்லை. அது ஒரு பெரிய இஷ்யூன்னு நான் எடுத்துக்க மாட்டேன். ஆனால் அந்த வாரிசுகளில் யார் உருப்படியாக அரசியல் பண்ணக்கூடியவர்கள் பார்க்கணும் இல்லையா? இப்போ கலைஞர் கருணாநிதியினுடைய வாரிசுகளில் ஸ்டாலின் மட்டும்தானே மிஞ்சியிருக்காரு. ஆக அதை பார்க்கணும் இல்லை? நம்ம யார் தகுதியோ, ஜவஹர்லால் நேருவே எடுத்துக்கிட்டீங்க, அவருடைய தங்கச்சி விஜயலட்சுமி பண்ணிட்டாலும் அரசியலில் செல்வாக்கு செய்ய முடியல. செல்வாக்கு செலுத்தி ஒரு பிரதமராக முடிந்தது இந்திரா காந்தியார். அந்த மாதிரி அந்த ஃபேமிலி வாரிசு அரசியல், ஃபேமிலி ரூல் எப்படி சொன்னாலுமே அதில் தகுதியானவர்கள் தான் இருப்பாங்க அரசியலில். எல்லா அரசியல் கட்சிகளும் அப்படி தான் இருப்பாங்க. கலைஞர் கருணாநிதி கட்சியிலையும் அப்படி தான். இப்போ முத்து கொண்டு வந்தாங்க, அழகிரி கொண்டு வந்தாங்க, ஒன்றும் நடக்கலையே. ஸ்டாலின் மட்டும் தந்தார். ஏன்னா அவருக்கு கள நிலவரம் தெரியும், பயிற்சி எடுத்துக்கிட்டார். அந்த மாதிரி பயிற்சி எடுத்தவர்கள் தேவை. அதை பயன்படுத்தாமல் விட்ட தவறியது ஏன்? எடப்பாடி பழனிசாமி செய்த தவறுன்னு நினைக்கிறேன். அவர் இதை இந்த மாதிரி விஷனோடு பார்க்கலை, கட்சியை ஒரு தொலைநோக்கு பார்வையோடு பார்க்காம விட்டுட்டாரோ என்கிறது. இல்லை, இன்னொரு இப்போ விமர்சனமாக வந்திருக்கிறது தாவேகாவுடைய அமைச்சர், குறிப்பாக தொழில் அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த வீடியோ. அதில் அவங்க அந்த வீடியோவில் அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத தாண்டி இந்த வீடியோ போட்டாங்க, அவங்களுடைய உடல் மொழி, அவங்களுடைய பேச்சு, இதே விமர்சனத்துக்கும் கேலிக்கும் உள்ளானதை எதிர்க்கட்சிகள் செஞ்சாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு மூத்த பத்திரிகையாளராக ஒரு அமைச்சர் இந்த மாதிரி பேசி போடுறது, அந்த வீடியோ நீங்களும் பார்த்துருப்பீங்க. உங்களுடைய டேக் என்ன? எந்த வீடியோ சொல்லுங்க? 2 கீர்த்தனா அவர்கள் பேசி அந்த குறிப்பாக அந்த இண்டஸ்ட்ரீஸுக்கு முதல்ல நான் இந்த அமைச்சர்கள் மீது எனக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இதுவரையில் உருவாகவில்லை. அதுக்காக கெட்ட அபிப்பிராயம் ஏற்படவில்லை. கீர்த்தனாவுடைய முதல் காணொலி பார்த்தேன் நான். அதில் காணொலின்னா பத்திரிகையாளர்கள் கேட்குற கேள்விக்கு சிரிச்சுட்டே பதில் சொன்னாங்க. அந்த அளவுக்கு சிரிக்காமல் தன்னை கட்டுப்படுத்த தெரிஞ்சிருக்கணும் அந்த பொண்ணு. சின்னவங்க மாண்புமிகு அமைச்சராக இருந்தாலும் சிறிய பெண் அனுபவத்தின் வாயிலாக கற்றுக்கொள்வார்கள் நம்புகிறேன். அதே சமயத்தில் அது ரசிக்கத்தக்கதல்ல. சிரிச்சுக்கிட்டு கேஷுவலாக பேசுகிறது விமர்சனத்துக்கு ஆளுது ரைட். ஆனால் 2வது முறை எந்த தவறுமே முதல் முறையாக செய்யும்போது மன்னித்து விட வேண்டும். 2வது முறை செய்யும்போது தான் விமர்சனம். நான் போலீஸ் காவல்துறையினர் சிரித்தது மட்டும் ஊடகங்கள் பேசுகிறார். அது தொடர் இது நீங்கள் கேட்கல, பதில் சொல்கிறேன். அந்த காட்சி தவறு தான். ஆனால் ஊடகத்தினர் மட்டும் செய்வாங்களா? அவங்கள கேமரா ஓட்டுறதுக்கு முன்னாடி சிரித்து தமாஷா பேசியிருப்பாங்க. அதை யாராவது எடுத்து காப்பிச்சாங்களா? நம்ம அதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கூடாது. காவல்துறை சிரித்து பேசணும். செய்தியாளர் கூட்டத்தின் போது, அதிகாரபூர்வமாக செய்தியாளர் கூட்டத்தின் போது சிரித்தோ, கேலி செய்தோ, கிண்டல் செய்தோ, அலட்சிய போக்கூடோ இருந்தால் தவறு. அது செஞ்சாங்களா? ப்ரெஸ் மீட் ஆரம்பிச்சிருச்சு, கேமரா எல்லாம் ரோல் பண்ணிகிட்ருக்கு. அந்த சமயத்தில் அவங்க பேசுனாங்களா? சிரித்தாங்களா? தமாஷ் பண்ணாங்களா? இல்லையே. அப்போ சிரித்தா என்ன நடவடிக்கை? அந்த துயர சம்பவம் தொடர்பாக தான் இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி இருந்ததை வைரல் அடுத்து நான் கடுமையாக குற்றச்சாட்டுகிறேன். ஊடகங்கள் ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு தான் செயல்படுகிறாங்க. இப்போ காவல்துறையினர் பேரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அது தவறான அணுகுமுறை. அப்போ ஏதோ ஒரு காரணம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கேஷுவலாக சிரித்து தமாஷா பேசினதை விஷுவல் எடுத்து காமிச்சு ஏதோ பண்ணுவது, ஏதோ அரசியல் கட்சி செய்கிற, அல்லது அரசியல் கட்சிக்கு சார்பாக இயங்குகிற, அல்லது அரசியல் கட்சியின் வலியுறுத்தலின் பேரில், அழுத்தத்தின் பேரில் ஏதோ சில ஊடகங்கள் இப்படி நடந்திருக்குமோ என்ற சந்தேகத்தையும் ஆதங்கத்தையும் கோபத்தையும் வெளிப்படுத்துகிறது. நிச்சயமாக அது தவறு. எடுத்தவர்கள் மீதும் தவறு. அவர்கள் பத்திரிகையாளர் நானும் 40 வருஷம் பத்திரிகையாளர் இருந்திருக்கேன். ஒரு துயர சம்பவத்துக்கு முன்னாடி நம்ம ஜாலியாக பேசுவோம். ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் தலைவர் வந்துட்டார், ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் முதலமைச்சர் வந்துட்டார், ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அப்போது இறுக்கமாகிடும். இறுக்கமாகி ஒரு இராணுவ வீரன் மாதிரி நம்ம
பத்திரிகையாளர்கள்லாம் இருப்போம். அதுதான் இயல்பு. அதுக்கு முன்னாடி என்ன வேணால் பேசலாம். அந்த மாதிரி ஒரு செய்கிற சம்பவத்துக்கு முன்னாடி எதாவது தமாஷா பேசினா அதை விஷயம் எடுத்து போட்டாங்க. அரசியல் நோக்கம் என்று தான் நான் பார்க்கிறேன். ஒன்று, அதை விட்டுருவோம். கீர்த்தனம் செய்து விளையாட்டுத்தனம் சின்ன அது ரைட், அதை விட்டுருவோம். ஆனால் இரண்டாவது, இப்போ வர உங்கள் கேள்வி இன்வெஸ்ட்மெண்ட் வீடியோ, இன்வெஸ்ட்மெண்ட் தொடர்பாக அவங்க ஒரு ரீல்ஸ் விட்டாங்க. கேலி பண்ணோம் இப்போ ரீல்ஸ் கவர்மெண்ட் அப்படின்னு இருந்தாலும் இதன் மூலம் ஏதேனும் இன்வெஸ்ட்மெண்ட் வருதா, வந்ததாக கூட நான் கேள்விப்பட்டேன். செய்யா தெரியாது, உறுதி செய்யலை. எந்த ரீல்ஸ் வந்தால் இந்த ரீல்ஸ் மூலமாக தமிழக அரசுக்கு தொழில் முதலீடு வந்தால் வருவதற்கான அறிகுறி தெரிந்தால் கூட, தொழில் முதலீட்டுக்கு ஒரு அறிகுறி தெரிந்தால் கூட வரவேற்கத்தக்கது, பாராட்டுகிறேன். இது எதை சமீட்சை காட்டுதுன்னா, சில 1000 கோடிகளுக்காக சில லட்சம் கோடிகளுக்காக நீங்கள் வெளிநாட்டுக்காக போய் ஒரு பெரிய குழுவாக சேர்ந்து போய் மக்கள் பணத்தை செலவு பண்ணிங்களே, தேவையில்லை. வெறும் ஒரு ரீல்ஸு, செலவு கூட கிடையாது, வீடியோவில் எடுத்து அனுப்பிச்சா போகிறோம், இத்தனை கோடி வருது, இவ்வளோ லட்சம் வருது என்று காட்டுவதற்காக வருது. இது மெட்டீரியலைஸ் ஆயிடுச்சானா வெற்றிகரமாக ஆனால் இந்த அரசாங்கத்துக்கு நல்ல பெயரை தரும். உட்காந்த இடத்துலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குகிறோம் அப்படிங்கிறது. அது அந்த விஷயத்தில் அமைச்சர் கீர்த்தனா அவர்களுடைய காணொலியை நான் பாராட்டுகிறேன். அது தவறு இருக்கிற, அது அரசமைப்பு சட்டத்துக்கோ விரோதமானது இல்லை. அவங்க ஒரு ரீல்ஸ் போடுறாங்க, அதெல்லாம் ஒரு 4 இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. ஒரு ஏரியா சொல்லுங்கள், அந்த இடத்துல ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் அப் பண்ணுங்க. தமிழ்நாட்டு இளைஞர்களே, தமிழ் தெரிந்த அமைச்சர்களே, தமிழ்நாட்டு அமைச்சர்கள் உலகளாவே தமிழ்நாட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் காத்துட்ருக்கா. தமிழ்நாட்டில் எங்கேயாவது வாங்குவோம், லஞ்சம் இல்லாமல் ஊழல் இல்லாமல் டக்குன்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு எங்குகிற இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. முதலீடுகளை கையெழுது அவங்க சின்னதாக ஒரு நூற்றுக்கணக்கான ஸ்டார்ட் அப் ஆரம்பித்தா பெரிய விஷயம். இட் வில் பி a great success ஃபார் மினிஸ்ட்ரி இண்டஸ்ட்ரி. ஆகையினால தொழில் அமைச்சர் கீர்த்தனாவை இந்த ஒரு விஷயத்தில் பாராட்டுகிறேன். அதுதான். நன்றி சார். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஆதன் தொலைக்காட்சிக்கு நெஞ்சார்ந்த நன்றி. தேங்க்யூ சார்.